முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கார்கில் நாயகன் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினத்தில் தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலர் சமூக சேவகருமான சத்யராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கார்கில் நாயகன் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினத்தில் தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலர் சமூக சேவகருமான சத்யராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திரு வாஜ்பாய் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவரும் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதில் பாஜக பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், தொகுதி தலைவர் விஜயகுமார், தொழிற்சங்க தலைவர் இளவரசன், சுயம் சேவகர் நாகமுத்து, பாஜக மூத்த நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பரஞ்சோதி ஐஸ்வர்ய சோமதீட்சை 2 மணி நேரம் நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சி திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற பரஞ்சோதி ஐஸ்வர்ய சோமதீட்சை என்கின்ற ஆன்மீக சிறப்பு நிகழ்ச்சி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் சென்னை நோமத்தில் உள்ள பரஞ்சோதி ஆலயத்தின் சீடர் யோகநாதன் ஜி இந்நிகழ்ச்சியை நடத்தி சொற்பொழிவாற்றினார். அப்போது அவர் வெளி உலகத்தில் பண கஷ்டம், உடல்நலக்குறைவு, குடும்ப உறவுகளில் விரிசல், வியாபாரத்தில் தோல்வி என மக்கள் கஷ்டப்படுகின்றனர். அதற்கு காரணம் நம் உள் உலகமே. நம் உள் உலகத்தின் பிரதிபலிப்பு தான் வெளி உலகம். உள் உலக சிந்தனைகள் மாறும் பொழுது வெளி உலக வெற்றியும் வளர்ச்சியும் ஏற்படுகிறது என்கிறார். மேலும் நமது வாழ்க்கையில் இருக்கும் ஐஸ்வர்ய பிரச்சனைகள் தீர்வதற்கு 4 முக்கிய தூண்கள் சரி செய்ய வேண்டும் என கூறுகிறார். அவை சரியான கண்ணோட்டம், நேர்மறை சிந்தனைகள், உறவுகளில் ஒற்றுமை, நன்றி உணர்வு. இவை 4ற்காகவும் ஐஸ்வர்ய தீட்சை பிரார்த்தனை மற்றும் தியானம் நடைபெற்றது. கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி அடைந்தனர். இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி ராமன் ரோட் வேர்ல்ட் உரிமையாளர் ராஜசேகர் மற்றும் பரஞ்சோதி பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். சரியாக கவனிக்க மாட்டேறீங்களா? சொல்லாமா இந்த சீக்ரெட் டைம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. கைத்து காட்டுங்க பார்க்கலாம். கரெக்டாக அந்த டைமில் பண்ணால் போதும். 21 days பண்ணால் போதும், மேஜிக் நடக்கும். எவ்வளோ பேருக்கு அந்த சீக்ரெட் டைம் வேணும்? பரவாயில்லையே. சீக்ரெட் டைம் என்னென்னா, நீங்கள் தூங்கிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் கண் வீழ்ச்ச உடனே இதை நீங்கள் பண்ணணும். ரைட்? சப்போஸ் நீங்கள் 10 மணிக்கு போய் படகு போகிறீங்க வச்சுக்கோமே, 9:55 படுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். எவ்வளோ பேர் சொந்த வீடு வேணும்னு ஆசைப்பட்டீங்க? இங்கே கைட்டி காட்டுங்க பார்க்கலாம். அதை பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அதை பார்க்கணும். பெட்ரூம் எப்படி இருக்கணும், டைனிங் ஹால் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த செகண்ட் ஸ்டெப்பு, அந்த இன்னர் ஃபீலிங் இல்லையா, அந்த சந்தோஷத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். 3வது, நான் சீக்கிரம் சொந்த வீடை கட்டிடுவேன், எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு. சப்போஸ் கடன் பிரச்சனை, எவ்வளோ கடன் இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ பேருக்கு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது? கைத்து காட்டுங்க பார்க்கலாம். எவ்வளோ பேருக்கு 10 லட்சம், 50 லட்சம், 5 கோடி, 10 கோடி? ஒருத்தர் ரீசெண்டாக வந்தார், 200 கோடி. அவருக்கும் பகவான் ஹெல்ப் பண்ணிட்டார். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம், எது வேணால் இருக்கட்டும். அந்த கடன் பிரச்சனை தீர்ந்துட்டா மாதிரி பார்க்கணும். கடன்காரெல்லாம் வராங்க, தேங்க்ஸ்ப்பா 5 கோடி செட்டில் பண்ணிட்டேன், நன்றின்ற மாதிரி. ஓகே, அவர் உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் ஆசைப்பட்ட பிஸ்னஸ் வந்துருச்சு உங்களுக்கு, அதை நீங்கள் பார்த்துடணும். பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு தெய்வ பக்தி இருந்ததுன்னா தேங்க்யூ பகவானே ஆர் தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்லிடலாம். தெய்வ பக்தி இல்லை, நாத்திகராக இருந்தால் தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லுங்கள், போதும். அது யார் அப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ யூனிவர்ஸ் சொன்னால் போதும். நைட்டு தூங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தூங்கி எழுச்சி உட்காடுறீங்க இல்லையா, காலங்கத்தில் வாட்ஸ்அப்லாம் பார்த்து மைண்டை கெடுத்துக்க வேண்டாம். இதை பண்ணுங்க. நீங்கள் கடன் அடைஞ்சிட்ட காட்சி, வீடு கட்டி முடித்த காட்சி, தேங்க்யூ அம்மா பகவான், தேங்க்யூ நாராயணா, தேங்க்யூ காமாட்சி, எனக்கு வீடு கொடுத்து நன்றி என்று எவ்வளோ நாள் பண்ணணும்? எவ்வளோ நாள்? மாற்றி விடுறேன், லோனிங் சீப்பாக கிடைக்கும், ட்ரை பண்ணுறீங்க, சம்திங் நடக்கும். அந்த டைரக்ஷன் ரொம்ப மாஸ்டாக போவீங்க. நீங்கள் ரெடியாக ஃபாலோ. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாய் தான்.
புதுச்சேரி மாநிலம் டாக்டர் அம்பேத்கர் நகர் ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளி அம்மன் ஆலய திருவிழா 30ஆம் ஆண்டு ஊர் பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்களால், இளைஞர்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் டாக்டர் அம்பேத்கர் நகர் ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலய திருவிழா 30ஆம் ஆண்டு ஊர் பொதுமக்களால், ஊர் முக்கியஸ்தர்களால், இளைஞர்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அம்மன் வீதி உலா, கூழ்வார்த்தல், தீ மிதித்தல் நடைபெற்று வந்தது. இதன் ஒரு பகுதியாக நேற்று இசை கச்சேரி நடைபெற்றது. இந்த இசை கச்சேரியினை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையேற்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். முன்னிலை துரை, செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுடன் ஊர் இளைஞர்கள் லட்சுமண், செந்தில், ராஜசேகரன், இளங்கோ, ரஞ்சித், சக்திவேல், கபாலி, இளையராஜா, ஐயப்பன், அழகு, வெற்றி, ரஜினி, மதியரசன், பால்ராஜ், காமராஜ், சாந்தா, எழில், சாரதி, ஆதித்யா, விஜய், தனுஷ், அலெக்ஸ், சபரி ஆகியோர் கலந்து கொண்டனர். लक्ष्मण, ये भास्कर, ये सेंदिल, एम राजशेखर, ये सुरेश, एम போல இந்த வட்டாரம் கையில் புடி புடி அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்கு தூக்கு அடிச்சு தூக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி 20/8/2024 அன்று காலை 10 மணி அளவில் ஜவஹர் நகர் உழவர்கரை நகராட்சிக்கு எதிரில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் ஆரியல் வெங்கட்ராமன் முன்னிலை வகித்து நோக்க உரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் ஏ. மு. ராஜன் அனைவரையும் வரவேற்றார். பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி கட்சியின் புகழ்பாடலை பாடினார். மாநில செயலாளர்கள் பரந்தாமன், சிவகுமாரன், ரவிக்குமார், மோகனசுந்தரம், துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், உதவி செயலாளர் ஆண்டாள், மீனவர் அணி தலைவர் சந்திரன், துணைத் தலைவர் காலாப்பட்டுக்குமார், மகளிர் அணி தலைவி விமலா பெரியாண்டி, SC/ST பிரிவு தலைவர் ரகுநாத், கோமதி, மாஸ்கோ, கிஸ்டா, ராஜேஷ், கோகுல், அருண், ரகோத்மன், மாஸ்டர், மணிகண்டன், சோஃபியா, பச்சையப்பன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் திரளாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிப்படி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும், 6வது சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பல கட்ட போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்த கோரிக்கைகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் எச்சரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவி ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் தமிழரசி,
பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் லலிதா, சத்யா மற்றும் சமயதளத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு குழந்தை மற்றும் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பாஜக சார்பில் டோல்கேட் பகுதியில் நடைபெற்றது. 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகள் மற்றும் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பாஜக நிர்வாகியும் சமூக சேவகியுமான பிரியா சந்திரசேகரன் ஏற்பாட்டில் டோல்கேட் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் பாஜக விவசாய மாநில அணி தலைவர் ராமு, பாஜக மாநில அணி செயலாளர் வெற்றி செல்வன் அவர்களும், செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சக்திவேல், SVS குமரன், அனிதா, உஷா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற மாணவர்கள் மற்றும் மகளிருக்கு பரிசுகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. கலிதீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகில் உள்ள கலிதீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் விழா, மழை அங்கி வழங்கும் விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு விழா ஆகிய மூன்றும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கல்வித்துறையால் வழங்கப்பட்ட மடிக்கணினிகள், மழை அங்கிகள் மற்றும் சென்ற ஆண்டு நடைபெற்ற பள்ளியின் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவை சிறப்பித்து மாணவர்களிடையே சிறப்புரை வழங்கினார். இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு உரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் இவ்வாண்டிற்கான மாணவர்களுடைய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி விழாவிற்கு தலைமை தாங்கினார். பள்ளியில் தலைமை ஆசிரியர் அறிவழகி அவர்கள் நன்றியுரையாற்றினார். சென்ற ஆண்டு விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக வழிநடத்திய மற்றும் விளையாட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ், சார்லட் சேவியர் அவரது குழுவினர், பாரதி, உடற்கல்வி ஆசிரியர் நந்தினி, உடற்கல்வி ஆசிரியை அவர்களுக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் இவ்விழாவில் தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று அதிகாரிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். முத்தியால்பேட் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள், கோரிக்கைகளை பொதுமக்களிடம் விசாரித்து அதனை அதிகாரிகளுடன் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட் மார்க்கெட் பகுதியில் தொடர்ந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனையை குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். அதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபம் மீண்டும் புதுப்பிப்பது அல்லது அங்கு அரசு அலுவலகங்கள் புதிதாக கட்டப்படுவது குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அதிகாரியுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு ஓரிரு நாட்களில் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார்.
உடையார்பேட்டையில் உள்ள பொன்னியம்மன் ஆலயத்தில் உலக மன அமைதிக்காக நடைபெற்ற யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி ரோடியர்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பொன்னுமாரியம்மன் திருக்கோவில் பார்வதி மகா யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பக்த கோடிகளும் கலந்து கொண்டனர். இந்த யாகத்தினை மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. பின்பு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இவங்களை காலபுருஷர்கள் இவங்க 9 பேருமே நவகிரகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இவங்கிட்ட நிறைய பேருக்கு தோஷங்கள் இருக்கலாம். செவ்வாய் தோஷம், சனி தோஷம் அப்படி இருக்கலாம். லக்னத்தில் இருந்தாலோ 7 இருந்தாலோ லேட்டு புத்திர பாக்கியம் தோஷங்கள் ஏதாவது இருந்தா நிவர்த்திக்கு சொல்லக்கூடிய சூரிய நமஸ்காரங்கள் சொல்லப்படுது. தேவாகரந்த பிரதேசம் சொல்லக்கூடிய தேவத்திரங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இப்ப நம்ம சூரிய நாராயணன் நினைக்கிறோம். பட்டுங்கம்மா சூரியே தேவாஹாச்சனான் நமஸ்யாதனா மகாயாக பூஜேத்யால பார்வதியே யாக பூஜேத்ர சூரிய. புதுச்சேரி இளங்கோ நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாஸ்தா ஆரஞ்சு சர்ஜிக்கல் ஷோரூமை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். புதுச்சேரி காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் முன்பு இளங்கோ நகரில் சாஸ்தா ஆரஞ்சு சர்ஜிக்கல் ஷோரூம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் ஆரஞ்சு ஹெல்த் கேர் மேனேஜிங் டைரக்டர் அஜித்குமார் ஆகியோர் ஷோரூமை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஷோரூம் நிர்வாகிகள் ஹரிஹரன் மற்றும் சுதர்சன் ராமானுஜம் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் அனைவரையும் வரவேற்று மரியாதை செலுத்தினர். இந்த ஷோரூமில் ஹெல்த் கேர் சம்பந்தமான மற்றும் மருத்துவமனை தயாரிப்புகள் குறைந்த விலையிலும் தரமான உத்தரவாதத்துடன் கிடைக்கும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். தனித்தமிழ் இயக்கம் சார்பில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் பெரிதாக எழுத வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனித்தமிழ் இயக்கம் சார்பில் காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் நலத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் தமிழில் பெரிதாக பெயர் பலகை எழுத வேண்டி வணிகர்களை வலியுறுத்தியும் அப்படி செய்யாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வானரப்பேட்டை பிரான்சுவா தோப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பிரான்சுவா தோப்பில் எல் வடிவ வாய்க்கால் கழிவுநீர் ஓட்டம் இல்லாமல் இருந்து வந்தது. இதனால் கொசுக்கள் அப்பகுதியில் அதிகமாக இருக்கிறது. துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் மத்தியில் நோய் பரவும் அபாயம் இருக்கிறது. இது குறித்து உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் சீர் செய்து உதவும்படி வேண்டிக் கொண்டார். வானரப்பேட்டை பிரான்சுவா தோப்பு பகுதி மக்கள் கோரிக்கை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நகராட்சி ஆணையரிடம் இது குறித்து தெரியப்படுத்தினார். மேலும் உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை நேரில் அழைத்து சென்று ஆய்வுகள் மேற்கொண்டார். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று நகராட்சி பணியின் கீழ் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை சீர் செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தனது கழக சகோதரர்களுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக பிரமுகர் பிராங்க்லின், துணை செயலாளர் ராஜி,
கிளை செயலாளர்கள் இருதயராஜ், காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.